அதில் நம்ம அப்டேஷன்ஸ் ஜிகே என்ன பண்ணலாம், எக்கனாமிக்ஸில் ஜியாகிரஃபியில் என்னென்ன வந்திருக்கு, அது கெமிஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ முக்கியமானது அக்டோபர் 7 காட்டன் டேவா? இது நேஷனலா இன்டர்நேஷனலா? வேர்ல்டு இன்டர்நேஷனல் காட்டன் டே அப்படிங்கிற வேர்ல்டு காட்டன் டே அப்படிங்கிறது. இந்த வருஷத்தோட தீம் என்ன? The fabric of our lives. The fabric of our lives அப்படிங்கிறது. காட்டன் வளர்வதற்கு ஏற்ற மண் எது? ரீகர் சாயில் ஆர் பிளாக் சாயில். தமிழ்ல சொன்னா கரிசல் மண். பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீகர் சாயில் அப்படிங்கிற அந்த கரிசல் மண் அப்படிங்கிறது தான் ஸோ இது உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குது. சரி, இந்தியாவினுடைய மான்செஸ்டர் எதுன்னு பார்த்தோம், மும்பை அப்படின்றத பார்த்தோம். மகாராஷ்டிரா அப்படிங்கிறதுல மும்பை அப்படிங்கறத பார்த்தோம். சரியா? இன்னொரு நகரம், முக்கியமான ஒரு நகரம் சொன்னேன், அகமதாபாத். அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத். அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத் அப்படிங்கிறது. அப்ப சாயில் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம்? 1956. 1956. எத்தனை வகையான மண் இருக்கு? 8 வகையான மண் இருக்கு. நம்ம ஊர்ல 6. நம்ம ஊர்ல என்னது? 6. ஏன்னா நம்ம ஊர்ல பாலை மண் அப்படிங்கிறது இல்ல. பாலை அப்படின்னு சொன்னா பாலைவனம் இருக்கா நம்ம ஊர்ல? நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல. இந்தியாவில் இருக்கா பாலைவனம்? இருக்கு. ஒரே ஒரு பாலைவனம் இருக்கு, தார். தாருங்கிற டெசர்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. தாருங்கிற டெசர்ட் எங்க இருக்கு? ராஜஸ்தான் அப்படிங்கிறது. மெதுவா படிக்கலாம், ஆழமா படிக்கணும். போன குரூப் 2 படிச்சப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்போம், ரேபிட் பண்ணியிருப்போம். சரியா? அந்த ஃபோக்கஸ்டாக நடத்தியிருப்போம். ஆனால் இது வந்து நல்ல டைம் இருக்கு. ஸோ நமக்கு வந்து அடுத்த கால்ஃபர் வர வரைக்கும் நம்ம சூப்பராக படிக்கலாம், நிதானமாக படிக்கலாம், ஆழமாக படிங்க. எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதை நம்ம ஈஸியாக அணுகணுங்கிற மாதிரி படிக்கணும். சரியா? அப்போ ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டோம், காட்டன் டே அப்படின்றது த ஃபேப்ரிக் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து ரீகர் சாயில் சொல்லிட்டோம், பிளாக் சாயில் சொல்லிட்டோம், மகாராஷ்டிரா பேசிட்டோம், குஜராத் பேசிட்டோம், தமிழ்நாடுனா கோயம்புத்தூர் பேசிட்டோம். கோயம்புத்தூர், ராமநாதபுரம், விருதுநகர், இங்கெல்லாம் ஃபேப்ரிக் மீன்ஸ் காட்டன் சாயில் அதிகமாக இருக்கும். காட்டன் அப்படிங்கிறது எங்க யார் வந்து இன்டர்நேஷனல் அப்படிங்கிற சாயில் டே? இப்போ இன்டர்நேஷனல் சாயில் டே ஆன்லைன் இன்டர்நேஷனல் சாயில் டே. சரியா? எந்த நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக மண் தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ டேல ஒரு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். டே அப்படின்னு கேட்டாவே ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. இன்டர்நேஷனல் சாயில் டே டிசம்பர் 5. டிசம்பர் 5 அப்படின்றதா இன்டர்நேஷனல் சாயில் டே, சர்வதேச மண் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மண்ணுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கறது யாரு? அயன் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிறது FeO2 அப்படின்னு சொல்லுவாங்க. FeO2 ஃபெரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. FeO2 அப்படிங்கிறது. சார், அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து குறைபாடு, அனீமியா. அனீமியா அப்படிங்கிறது எதனால ஏற்படுது? ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது கம்மியா இருக்குது. குறிப்பா எந்த கார்பசல்ஸ் வந்து கம்மியாகிறதுனால? ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்ற RBC. ஒரே ஒரு நியூஸ்ல தான் இருக்கேன். அக்டோபர் 7ங்கிறது வேர்ல்டு காட்டன் டே. அப்ப எவ்வளவு அசோசியேட் பண்றோம் பாத்தீங்களா? இப்படிதான் படிக்கணும். ஏட்டி சுரக்கா கறிக்கு உதவாது, ஏட்டி சுரக்கா கறிக்கு உதவாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நாலேஜ் அப்டேட் பண்ண முடியும், அசோசியேட் பண்ணி படிக்க முடியுமோ அப்படிதான் நம்ம படிக்கணும். ஸோ நேற்றுக்கு வெரி ஃபர்ஸ்ட் டே குரூப் 2வோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். நேற்றுக்கு 1.25 மணி நேரம் நான் ஓரியன்டேஷன் பண்ணேன். சரியா? எப்படி ஒரு சக்சஸ்னா ஒரு 10 keys தந்தேன் இல்லையா? வாட் ஆர் த 10 keys? ஃபர்ஸ்ட் ஒன் கோல் செட்டிங். முதல்ல இலக்குகளை முடிவு செய்யணும். முதல்ல இலக்கு, என்னோட இலக்கு என்ன? ஐ வாண்ட் டு பிகம் an IAS ஆஃபீஸர், ஐ வாண்ட் டு பிகம் அ கவர்மெண்ட் ஹையர் ஆஃபீஸர். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல் இலக்கை தீர்மானிக்கணும். 1. 2 ஸோ டேக் ஆக்ஷன் இமீடியட்லி. அந்த இலக்கை நிர்ணயிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அதை உடனே செயல்படுத்தணும், உடனே அதுக்கான செயலாற்றணும். ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வரணும். 2. 3 கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் தூங்கிடக்கூடாது. ஒரு நாள் நல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் சோம்பேறித்தனமா இருந்துடக்கூடாது. சரியா? அதான் நான் சொன்னேன், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி அப்படின்னு சொன்னோம். ஓகே, கன்சிஸ்டன்சி. 3rd ஒன். 4 நோ டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. அந்த கவன சிதைவு, அந்த மாதிரி விலகல் அப்படிங்கிற கவனத்திலிருந்து கவனம் எப்போதும், அதான் சொல்றேன், நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. 4. 5 சாக்ரிஃபைஸ், வில்லிங் டு சாக்ரிஃபைஸ். சில என்ன பண்ணணும் சார்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். தியாகம் பண்ணாமல் நம்ம எதையும் ஜெயிக்க முடியாது. தியாகம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க.
எக்ஸாக்ட்லி கரெக்ட். 5. 6 பர்சூட் ஆஃப் நாலேஜ். நாலேஜை நம்ம தொடர்ந்து மெருகேற்றிட்டே இருக்கணும். நாலேஜ் அப்படிங்கறத மெருகேற்றிட்டே இருக்கணும். 6. 7 எபிலிட்டி டு லிசன். நிறைய கவனிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய பார்க்கணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். அதான் சொல் லிசன் அப்படிங்கிறது, எபிலிட்டி டு லிசன். 7. 8 ஸோ நெவர் குவிட். நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் வரை ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்கிடக்கூடாது. இட் இஸ் ஈஸி டு ஃபெயில், இட் இஸ் ஓகே டு ஃபெயில். சொல்லியிருந்தார் இல்லையா? இட் இஸ் ஓகே டு ஃபெயில் பட் நாட் ஓகே டு குவிட். பட் நாட் ஓகே டு குவிட். அதை விட்டு வெளியேறிடக்கூடாது. ஸோ அது முக்கியமானது. 9 பர்பஸ். கிளியர் பர்பஸ் இன் அவர் லைஃப். என்ன நோக்கத்திற்காக, ஏன் அப்படிங்கிற என்ன நோக்கம், நம்ம லைஃப்ல ஒரு அர்த்தம் இருக்கணும். சரியா? ஒரு அர்த்தம் அப்படிங்கிறதோட இருக்கணும் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன், 10th ஒன். ஸோ டேக் ரிஸ்க். நாட் அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. போட்டித் தேர்வு அல்லது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சில ரிஸ்க் இருக்க தான் செய்யும். எளிதாக கிடைச்சிச்சுன்னா அது சக்ஸஸ் கிடையாது. சில ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து மீட் அவுட் பண்ணணும், அதை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறது. 10 keys. ஸோ இஃப் யூ சரியா அப்ளை இன் யுவர் லைஃப், இஃப் யூ ஃபாலோ இன் யுவர் லைஃப், ஸோ டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற முடியும். அப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். காட்டன் டே எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். எப்படி படிக்கணும், எப்படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். பேப்பர் படிக்காமல், கரண்ட் அஃபேர்ஸ் என்ரிச் பண்ணாமல் எந்த ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியாது. அப்படியே நீங்கள் வந்தாலும் ப்ரிலிம்ஸில் வேணால் வந்துடலாம். ஆனால் மெயின்ஸு இன்டர்வியூன்னு சொல்லும்போது கண்டிப்பாக டே டு டே லைஃப் அப்படிங்கிறதுல வேர்ல்டு வைட் இந்த நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த நோபல் பரிசை நம்ம அப்டேட் பண்ணணும். எந்தெந்த ஃபீல்டில் கொடுக்குறாங்க. இப்போ நோபல் பரிசுனா எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க? 1901 கொடுக்குறாங்க. ஆமாம், ஆல்பர்ட் நோபல் ட்ரஸ்ட் தான் கொடுக்குறாங்க. மொத்தம் 6 துறைகளுக்கு கொடுக்குறாங்க. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 3க்குமே கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸ் கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, பயாலஜி வந்து மெடிக்கல்னு கொடுக்குறாங்க, மெடிசன் அது மாதிரி கொடுக்குறாங்க. சயின்ஸில் 3மே. அப்போ சோசியல் சயின்ஸ் கொடுக்குறாங்களா? பீஸ் எடுத்துக்கலாம். எஸ், டீஸ் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க. லிட்ரேச்சர் கொடுக்குறாங்களா? சொல்லுங்க. ஆமாம் இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்க. எஸ், ஆசியாவிலேயே முத லிட்ரேச்சருக்கு வாங்கினவர் நம்ம ஊருக்காரு ரவீந்திரநாத் தாகூர், இந்தியாக்காரு. 1913 கீதாஞ்சலி அப்படிங்கிறதுக்காக லிட்ரேச்சர் ஒரே ஒரு முறை தான் வாங்கியிருக்கோம். பீஸ் அப்படிங்கிறதுக்கு 2 முறை வாங்கியிருக்கோம். மதர் தெரசா வாங்கியிருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து நம்ம கைலாஷ் சத்யார்த்தி வாங்கியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரும். சரியா? இப்போ வேர்ல்டு காட்டன் டே பேசிட்டோமா? அடுத்து என்ன சார் முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல பாருங்க. என்னங்க அது? ஸ்கிரீன் பாருங்க. நீலகிரி வரையாடு தினம் எழுதி வச்சுங்க. நீலகிரி வரையாடு தினம். நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய விலங்கு. இதுதான் நம்மளோட ஸ்டேட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டோட ஸ்டேட் அனிமல் அப்படிங்கிறது நீலகிரி வரையாடு. சரி, இந்தியாவோட ஸ்டேட் அனிமல் எது? சாரி, இந்தியாவோட நேஷனல் அனிமல் எது? பெங்கால் டைகர் அப்படிங்கிறது. ஆல்ரெடி இட் வாஸ் லயன், சிங்கம் தான் இருந்துச்சு. கிற்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம், ஆசியாட்டிக் லைன். கிற்காடுகள் குஜராத்தில் கிர் அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட்ல தான் அதிகமாக சிங்கம் இருக்கும். இப்போ சிங்கம் வந்து இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உலா வச்சு கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லிட்டே இருந்தாங்க சிங்கம்னு. எது சிங்கம் சொல்லுங்க? வண்டலூர் ஜூவில் ஒரு சிங்கம் தப்பிச்சு போயிருச்சான். நேற்றுக்கு மீண்டும் வந்துருச்சான். ஸோ இப்போ ரீசெண்டாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது. சிங்கம் சிங்கிளாக தான் வரும், பண்ணி தான் கூட்டமாக வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலாக சிங்கம்லாம் சிங்கிளாக வராது. சிங்கிளாக வரக்கூடியது புலி மட்டும்தான். நம்ம தமிழில் படிச்சிருக்கோம். புலி, களக்காடு, திருநெல்வேலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முண்டந்துறை ஞாபகம் வச்சுக்கணும். முண்டந்துறை, களக்காடு இதெல்லாம் புலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். டைகர், சரி, ஆண் டைகருக்கு டைகரு, பெண் டைகருக்கு டைக்ரீஸ். என்னங்க? டைக்ரீஸ் அப்படிங்கிறது. ஓகே, நீலகிரி வரையாடு தினம்ன்றது இன்னைக்கு தான், அக்டோபர் 7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 7 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது யாரோட பிறந்தநாள் அப்படின்னா ERC டேவிட்டா எழுதி வச்சுங்க. ERC டேவிட் அவருடைய பிறந்தநாள் தான் இந்த அக்டோபர் 7. சரி, ஏங்க அவருடைய பிறந்தநாளை நம்ம நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால், அவர் தான் நீலகிரி வரையாடுகள் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினாராம். சரியா? அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நீலகிரி வரையாடுகள் அப்படிங்கிறது குறித்து ஒரு ரிசர்ச் இலக்கியம். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38. 38 மாவட்டங்களில் 2 மாவட்டங்களுக்கு சிறப்பு ஒன்று சொன்னேன். 38 மாவட்டங்களில் 2 மாவட்டங்கள் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
கன்னியாகுமரி அண்ட் நீலகிரி. கன்னியாகுமரி அண்ட் நீலகிரி அதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது அந்த ஊர்ல இல்லை. ஏன்னா கன்னியாகுமரியோட கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது வந்து நாகர்கோவில். கன்னியாகுமரி நிஜோலின் இருக்கீங்களா? கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? கன்னியாகுமரி நிஜோலின் நிஜோலின் எஸ். ஸோ உங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைநகர் நாகர்கோவில் தானே? நாகர்கோவில் தான். அதே மாதிரி நீலகிரியோட கேபிட்டல் சிட்டி அப்படின்றது உதகை, ஊட்டி. உதகை அப்படின்ற ஊட்டி அப்படிங்கிறது இருக்கும், உதக மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப ERC டேவிட் அவர்களுடைய பிறந்தநாள் அக்டோபர் 7. அவருடைய பிறந்தநாள் தான் என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? நீலகிரி வரையாடு தினமாக அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக வச்சு இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல 2வது முக்கியமான நாள். ஸோ அடுத்து 3வது அக்டோபர் 7 என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ்ஃபுல் கம்யூனிகேஷன். பீஸ்ஃபுல் இன்னைக்கு வந்து நீட் ஆஃப் ஆர். ஏன்னா உலக நாடுகளிலே பீஸ் அப்படிங்கிறது இல்லை. உலக நாடுகளிலேயே பீஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது. இஸ்ரேல் பாலஸ்தீன் பல ஆயிரக்கணக்கான அந்த மாதிரி உயிர்கள் கொல்லப்படுது. ரஷ்யா அண்ட் உக்ரைன், சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, நார்த் கொரியா. ஸோ நிறைய நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஸோ நாடுகளிடையே பிரச்சனை, போர், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ த இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு உண்டான முக்கியமான நாளாக இருக்குது. அடுத்து யார் சார்? ஜெயந்தி. யாருடைய ஜெயந்தி? மகரிஷி வால்மீகி ஜெயந்தி. இவர் தான் ராமாயணத்தை இயற்றினவர். சரியா? ராமாயணம் வாஸ் ரிட்டன் பை வால்மீகி அப்படிங்கிறது. ராமாயணத்தை தழுவி எழுதின தமிழ் இலக்கியம் அது கம்பர் ராமாயணம். கம்பர் ராமாயணம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. கம்பர் ராமாயணத்துக்கு அவர் வச்ச பேர் என்ன? ராம அவதாரம். எஸ், ராம அவதாரம். அவர் வச்ச பேரு ராம அவதாரம். நம்ம வச்ச பேர் தான் கம்பர் ராமாயணம். கம்பர் அப்படிங்கிறது பிறந்த ஊர் இது கம்பர் பிறந்த ஊர் இது தேரழுந்தூர். கம்பர் பிறந்த ஊர் இது தேரழுந்தூர். கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு? 6. எத்தனை காண்டங்கள் இருக்கு? 6. ஆனா 7வது ஒரு காண்டத்தில் எழுதினவர் யாரு? 7வது காண்டம் ஒரு காண்டம் இருக்கு, உத்தர காண்டம் அப்படின்னு சொல்லி. அது ஒட்டக்கூத்தர். 7வது காண்டம் அப்படிங்கிறது யாரு? ஒட்டக்கூத்தர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். வால்மீகி அப்படிங்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு எந்த ஏர்போர்ட்டுக்கு வால்மீகிங்கிற பேர் வச்சாங்க? பிரயாக்ராஜ். அலகாபாத்னு சொல்றோம்ல, அலகாபாத்ல பிரயாக்ராஜ் இருக்குல்ல. இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராமர் கோயில் கட்டினாங்களா, அந்த ராமர் கோயில் பலராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை ராமர், அந்த ஊருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்மீகிங்கிற பேர் வச்சாங்க. வால்மீகி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மகரிஷி வால்மீகி ஜெயந்தி ஹிந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. த ஃபேமஸ் ஹிந்து பாயிண்ட் பெஸ்ட் நோன் ஃபார் அத்தரிங் அந்த மாதிரி. ஸோ ராமாயணம் அப்படிங்கிறத இயற்றினவர் இவர் தான். இவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் டேஸில் முக்கியமான டேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஒரு பேப்பரை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். முதல் பக்க செய்தி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுங்க. பீகாரில் எலெக்ஷன். பீகார்ல 2 கட்டமா 2 பேசஸ் அப்படிங்கிறதா நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 பேசஸா நடக்குது. பீகார்ல தேர்தல் அப்படிங்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். ஸோ பீகார்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிறது 2 கட்ட தேர்தலாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 6 நவம்பர் 6 அப்படிங்கிறது, இன்னொன்று நவம்பர் 11. ஸோ நவம்பர் 6ல் தேர்தல், நவம்பர் 11ல் தேர்தல். அதுக்கப்புறம் அப்படியே 14 வந்து ரிசல்ட். நவம்பர் 14 யாருடைய பிறந்தநாள்? ஜவஹர்லால் நேரு. சரியா? நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே, தேசிய குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதான் நவம்பர் 14 வந்து அங்கே ரிசல்ட்டுங்க. ஸோ 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது. சட்டமன்ற தேர்தலில் நடத்துறது யாரு? எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன். சரியா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனாவே ஆர்டிகல் என்ன? 324 to 329, 324 329. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பார்ட் கேட்டாங்கன்னா 15, பார்ட் 15, பார்ட் கேட்டாங்கன்னா 15 வச்சுக்கணும். ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 324 to 329 ஞாபகம் வச்சுக்கணும். 324 to 329 ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? ஞானேஷ் குமார்.
ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ அதில் 2 ஆணையர்கள் இருப்பாங்க, கமிஷனர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. கமிஷனர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சுக்பீர் சிங் சாது அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. சுக்பீர் சிங் சாது, இன்னொருத்தர் விவேக் ஜோஷி. ஸோ பேப்பர் நியூஸ் படிச்சுட்டு இருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். பட் வி ஆர் அப்டேட்டிங் இந்தியன் பாலிட்டி நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 324, 329, 324, 329. இதோட பார்ட் கேட்டாங்கன்னா 15, பார்ட் 15. யாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? ஞானேஷ் குமார் அப்படிங்கிறது. ஸோ ஹூ ஆர் த 2 கமிஷனர்ஸ்? சுக்பீர் சிங் சாது, விவேக் ஜோஷி. இவங்க 2 பேர்ல தான் இன்னொருத்தர் வருவார். இவங்க 2 பேர்ல இருந்து தான் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வருவாங்க. அப்ப எந்த ஊர்ல தேர்தல் நடக்க இருக்குது? பீகார். எத்தனை கட்டமா நடக்குது? 2 கட்டமா நடக்குது. பீகாரோட கேபிட்டல் சிட்டி எது? பாட்னா. இல்லைங்க, பாட்னாவோட பழைய பேர் எது? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் யாருடைய தலைநகர்? மகதா இருக்கட்டும். ரொம்ப முக்கியமா குப்தர்கள், மகத பேரரசு அவங்களுக்கும் இருந்துச்சு. குப்த பேரரசு முக்கியமா, குப்த பேரரசனுடைய முதல் தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் தான். அடுத்துதான் எது? உஜ்ஜயினி. 2வது தலைநகரம் தான் உஜ்ஜயினி அறிவிப்பாங்க. பாடலிபுத்திரம் பீகார். பீகார்ல வைசாலியில குந்தக்ல பிறந்தவர் யாரு? மகாவீரா. அது புத்தர் வந்து நேபாளம் கபிலவஸ்து லும்பினில பிறந்தவர் கௌதம புத்தர். மகாவீரர் தான் பீகார்ல வைசாலில குந்தக்ல பிறந்தார். சரி, பீகாரோட துயரம் எது? கோசி. The sorrow of Bihar அப்படின்னு கேட்டா கோசி. கோசி இஸ் a river. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ இருக்கு, நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் எழுத முடியாது, ஏன்னா எல்லாம் நிறைய கேட்குறாங்கன்ற மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு பயமாக இருக்கும். என்னடா இவ்வளோ இருக்குது, வேகமாக நடத்துகிறாங்க அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் பயப்படக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பாடம் நடத்தும் போது நான் பேசுவேன். ரிவர்ஸ்னு வரும்போது அதை பற்றி பேசுவேன். அப்போ எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்காது தெரிஞ்சுக்கணும். பீகாரோட தலைநகர் எது? பாட்னாவோட பழைய பேர் எது? பாடலிபுத்திரம். யாருடைய தலைநகர்? குப்தர்களுடைய 2வது தலைநகர் எது? உஜ்ஜயினி. அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணுவோமா படிச்சத? குப்தர்கள் அப்படிங்கிற வம்சத்தை தொற்றுச்சோர் யாரு? அபிநய அப்படியே தலை கீழே போயிடுச்சு. ஸ்ரீகுப்தரோட பையன் கடோட்சகனோட பையன் முதலாம் சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தரோட பையன் 2ஆம் சந்திரகுப்தரோட பையன் குமாரகுப்தரோட பையன் ஸ்கந்தகுப்தர், அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தா கடைசி. ஸோ இதுதான் குப்த டைனஸ்டி அப்படிங்கிறது. எப்போ இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்? பரிச்சயம். திரும்ப 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 ஒரு விஷயத்த நம்ம அசை போட்டுட்டே இருந்தோம்னா பரிச்சயம் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்து நடத்துகிறேன் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இட் இஸ் இன் அவர் மைண்டு. ஸோ நிறைய நம்ம பேசிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ பீகாரில் 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நவம்பர் 6, நவம்பர் 11, ரிசல்ட் வந்து நவம்பர் 14. இப்போ யாருங்க பீகாரோட முதலமைச்சர்? நிதிஷ்குமார். யாருங்க? நிதிஷ்குமார் எந்த கட்சிங்க? ஐக்கிய ஜனதாதள், யுனைடெட் ஜனதாதள், ஐக்கிய ஜனதாதள். எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். கரண்ட் அஃபேர்ஸ், ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு படிக்கிறவங்க நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ். இட் இஸ் நாட் அ ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பேப்பர் ரீடிங் மஸ்ட்டுங்க. ஸோ அந்த பேப்பர், ஹிந்து பேப்பர் இருக்கு, தினமணி பேப்பர் இருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ், 3 பேப்பர் இருக்கு. இப்போ நம்ம டேபிளில் இது இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணலாம். நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நடத்திடுவேன். அது போக நீங்களும் சும்மா எடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ பீகார் அப்படிங்கிறது முதல் பக்க செய்தியில் இது வந்திருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து என்ன சார்? 3 பேருக்கு நோபல் பரிசு எழுதி வச்சுங்க. நோபல் பரிசு, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. மெடிசின் அப்படிங்கிறது மருத்துவத்துக்காக இந்தியாவில் யாராவது வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் ஜீன் கண்டுபிடிச்சதுக்காக நம்ம ஊர்ல ஹர்கோவிந்த் குரானா இவர் தான் வாங்கியிருக்காரு இந்தியாவில் நோபல் பரிசு ஃபார் மெடிசின்.
ஹர்கோவிந்த் குரானா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஹர்கோவிந்த் குரானா அப்படிங்கிறவர் இந்தியாவுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு மெடிசின். அப்போ 3 பேருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு லேடி வாங்கியிருக்காங்க, ஒரு விமன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க பேர் மேரி இ பிரென்கோ. மேரி இ பிரென்கோ. ஸோ மேரி இ பிரென்கோ அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் பிரெட்டு ராம்ஸ்டேல். பிரெட்டு ராம்ஸ்டேல். மூன்றாவது நபர் ஷிமோன் சககுச்சி. ஷிமோன் சககுச்சி. ஸோ மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க யார் யார், எந்தெந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ எங்க சார் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்வீடன் அப்படிங்கிறதுல ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பிளேஸ், அங்கே தான் நோபல் பரிசு அப்படிங்கிறதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு நாடு, ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸு. ஸோ அதன்படி அமெரிக்காவில் சியாட்டில் நகரில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஃபார் சிஸ்டம்ஸ் பயாலஜி சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறதுல பிரென்கோ, மேரி பிரென்கோ, அவங்க அமெரிக்காக்காரங்க. மேரி பிரென்கோ அப்படிங்கிறவங்க அமெரிக்காக்காரங்க, வயது 64. அடுத்து ராம்ஸ்டெல், பிரெட் ராம்ஸ்டெல். இவரும் எந்த ஊர் சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ராம்ஸ்டெல் இவருக்கும் வயது 64. பிரெட்டு ராம்ஸ்டேல் அப்படிங்கிறவரும் அமெரிக்காக்காரு, அவரும் 64 வயசு. மூன்றாவது நபர் ஷிமோன் சககுச்சி, பார்த்தோன்னே தெரியுது, ஜப்பான். எஸ், ஜப்பான்காரு, வயது 74. ஆனால் அவரை பார்த்தா தான் சின்ன பையன் மாதிரி இருக்காரு. இவங்க 2 பேரும் வயசானவங்க மாதிரி இருக்காங்க. 74 வயசு, 10 வயசு கம்மியாக இருக்கிறாரு. அவர் யங்ஸ்டராக தெரியுது. ஸோ 74 வயசா ஷிமோன் சககுச்சி அப்படிங்கிறவர், 74 வயது. நோபல் பரிசு அப்படிங்கிறது இவங்களுக்கு 3 பேருக்கு தான் கொடுக்கப்பட இருக்கிறது. ஸோ மூவருக்கும் நோபல் பரிசுடன் 11 மில்லியன் ஸ்வீடிஷ் கிரோனர், சுமார் 10 கோடி நோபல் பரிசு. 10 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம் ஈச், 10 கோடி ரூபாய். ஸோ எப்போ சார் கொடுப்பாங்க? டிசம்பர் 10 கொடுப்பாங்க. மனித உரிமைகள் தினத்தன்னைக்கு கொடுப்பாங்க, டிசம்பர் 10. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு 3 பேருக்கும். ஸோ இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது டிசம்பர் 10 அப்படிங்கிறதுல கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இவர் எந்த ஊருக்காரு? நோபல், ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறது தான் டைனமைட்டை கண்டுபிடிச்சார். டைனமைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெடிமருந்து. அது வந்து எப்படி, எதை வச்சு கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அந்த இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனர்ட், மந்த வாயுக்கள் அப்படி சொல்லுவாங்க. மந்த வாயுக்கள். ஏன் சார் மந்த வாயுக்களை வச்சு கண்டுபிடிச்சாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பாவையும் சகோதரரையும் ஒரு பெரிய வெடி விபத்தில் இழந்திருப்பார். ஒரு வெடி விபத்து நடந்துடும், அதில் அப்பாவும் இறந்து போயிடுவார், தன்னுடைய பிரதரும் இறந்து போயிடுவார். அதுக்காக ஒரு மாற்று கண்டுபிடிப்பார், அதுதான் டைனமைட். ஸோ இனர்ட் கேசஸ், மந்த வாயுக்களை வச்சு கண்டுபிடிச்சவர் யாரு? ஆல்ஃபிரட் நோபல். அவர் ட்ரஸ்ட் சம்பாரிச்ச அத்துணை பணத்தையும் அந்த ட்ரஸ்ட் உருவாக்கி அதன் மூலமா வருடம் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்ப இருந்து? 1901 இருந்து 126 ஆண்டுகளா, 126 ஆண்டுகளாக கொடுத்துட்டு வராங்க. சரியா? ஸோ 1901 ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் முதல்ல இது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது இன்னைக்கு உண்டான முதல் பக்க செய்தியில இருக்கு. முதல் பக்க செய்தியில மூன்றாவது முதல் பக்க செய்தி எழுதி வச்சுங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. என்ன கவாய்? B.R. கவாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லையா? அவர் மீது என்ன பண்ணியிருக்கிறாங்க? தாக்குதல் முயற்சி அப்படிங்கிறது. யாரு சார்? ராகேஷ் கிஷோர் செருப்பை விட்டு எரிஞ்சிருக்காரு. யாரு சார் செருப்பை விட்டு எரிஞ்சிருக்கிறா? ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குரைஞர். ஸோ ஹீஸ் லாயர். அவர் என்ன பண்ணியிருக்காரு? செருப்பை வச்சு வீசியிருக்காரு. அதனால அவருடைய அந்த லாயர் அந்த பட்டத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க, அவரையும் ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஸோ யார் மீது செருப்பு வீசியிருக்காங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது. அப்போ எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பாருங்க. ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஒருத்தர் செருப்பு வீசுறாருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். இதெல்லாம் முன் உதாரணமாக போயிடும். ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்றது ப்ரொஃபஷன் லாயர் அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருக்கிறாங்க.
அதே போல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஏன் சார் இவர் வந்து செருப்பு வீசினாரு, அதுவும் என்ன சொல்லி செருப்பு வீசியிருக்கிறாரு, சனாதனம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு பர்டிகுலர் சிலையில் இருக்கக்கூடிய இது தலையை எடுத்துட்டாங்க. அதற்கான கேஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு, ஹியரிங் வந்திருக்கு. அதை பற்றி பேசும்போது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த தலையை எடுத்திருக்கிறாருல விஷ்ணுவோட தலை, அப்போ விஷ்ணுவே பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. விஷ்ணு அதை பார்த்துக்குவாரு. நான் கடவுள் தானே, கடவுள் தண்டிப்பாருல்ல, கண்டிப்பாக தண்டிக்க மாட்டேன், கடவுள் அப்படிங்கிறது தண்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை அந்த அந்த ஹியரிங் போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அவர் செருப்பு வச்சு வீசியிருக்கிறார். இந்து மதத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்க, இந்து கடவுள்களை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, அது என்ன பண்ணணும், அவமதிக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு கோர்ட்டில் என்ன கொண்டு வரலாம், கண்டம் கொண்டு வரலாம், இல்லை ஒரு கண்டன குரல் பதிவு பண்ணலாம். அதுக்காக தாக்குதல் நடத்துறதுங்கிறது அநாகரிகமானது அப்படிங்கிறது. ஸோ இது சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு முதல் பக்க செய்தியில் இருக்குது. அப்போ நம்ம படிக்கும்போது இது எப்படி படிக்கிறோம் சார்? இப்போ நம்ம பார்த்துட்டோம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எத்தனையாவது தலைமை நீதிபதி? 52. சரி, உச்சநீதிமன்றம்னாவே எந்த பார்ட்டில் வரும்? 5. பார்ட் 5. ஆர்டிகிள் எதில் வரும்? 124, 147, 124, 147, 124, 147. உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யாரு? எலிசா இம்பே. சார், எலிசா இம்பே. உச்சநீதிமன்றம் எந்த வருஷம் எங்க இருந்துச்சு? 1774. ஸோ கொல்கட்டால இருந்துச்சு. எப்போ நம்ம ஊருக்கு வந்துச்சு? Jan 26, 1950 வந்துச்சு. Jan 26. ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்போ நடந்துச்சு? Jan 28. யார் ஃபர்ஸ்ட் ஹியரிங்கோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? கானியா, ஹெச்ஜே கானியா. இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். பாலிட்டி படிக்கும்போது அப்டேட் படிக்கணும். பேப்பர் படிக்கும்போது இப்படி தான் நீங்கள் அப்டேட் ஆகிக்கணும். ஒரு பேப்பர் படிக்கும்போது நீங்கள் இப்படி தான் அப்டேட் ஆகிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எப்போவுமே இந்த 2வது பக்கம் 3வது பக்கத்துலலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்காது. பட்டாசு கடை உரிமையாளரும் நகை திருடிய பெண்கள் கைது, 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கிறாங்க, ஆனால் திருடி இருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நோபல் பரிசு, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் முதல்வர் ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முதல் முறையாக நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எந்த கணக்கெடுப்பில் எடுக்க போகிறாங்க? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 முதல் முறையாக இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருக்கக்கூடிய மாநிலங்கள் பீகார், ஒடிசா, தெலுங்கானா அப்படிங்கிறது. கடன் வலையில் சிக்காதீர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. கருத்தும் சுதந்திரமும் கட்டுரை எழுதியிருக்காங்க. நன்று என்று எதெல்லாம் தீதன்பார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. எப்பவுமே இந்த எடிட்டோரியல் பார்ட் நல்லா படிச்சுக்கணும். ஸோ மெயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எடிட்டோரியல் பார்ட். பீகார் தேர்தல் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. பீகார் தேர்தல் எத்தனை கட்டமாக நடக்க இருக்குது? 2 கட்டமாக நடக்குது. நவம்பர் 6, நவம்பர் 11. எப்போ ரிசல்ட்டு? நவம்பர் 14 அப்படிங்கிறது. மாநிலங்களவை செயலகத்தின் செயல்பாடுகள், குடியரசு துணைத் தலைவர் மீளாய்வு. யாருங்க துணை குடியரசுத் தலைவர்? வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். எத்தனையாவதுங்க? 15. தமிழ்நாட்டில் இருந்து 3rd one தமிழ்நாட்டில். ஸோ யாரு சார் அப்படின்னு சொன்னால் சிபி ராதாகிருஷ்ணன். ஹீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜெய்ப்பூர் அப்படிங்கிறதுல அரசு மருத்துவமனையில் தீ விபத்து நடந்திருக்கு, 6 நோயாளிகள் உயிரிழப்பு. இப்போ இதை ஒரு நியூஸாக பார்த்துட்டு நம்ம ஜெய்ப்பூருக்கு போயிடணும். ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருது? ராஜஸ்தான்ல. பிங்க் சிட்டி எது? ஜெய்ப்பூர் அப்படிங்கிற இளம் சிவப்பு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா கத்தார் இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம். இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தம். யாரு சார் சொல்லி இருக்கிறா? எழுதி வச்சுங்க. காமர்ஸ் மினிஸ்டர். இந்த மினிஸ்டர்கள் பேர்லாம் வரும்போது ஒரு பக்கத்தில் எழுதிக்கே வரும், ஒரு பக்கம் தனி பக்கம் போடணும், செப்பரேட் சீட். மினிஸ்டர்ஸ், இந்தியாவில் யார் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க? முக்கிய மினிஸ்டர்ஸ் யாரு பேர் எல்லாம் படிச்சுட்டு வரணும். மினிஸ்டர்ஸ் எழுதி வச்சுங்க. பியூஷ் கோயல் இவர் தாங்க காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வர்த்தகத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது பியூஷ் கோயல். அவரை பத்தி படிச்சுக்கோங்க, பியூஷ் கோயல். ஸோ இதுதான் ஒரு நியூஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே நம்ம ஜிகே ஆக்கிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே நம்ம ஜிகே ஆக்கிக்கணும்.
ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பொய் பிரச்சாரம். கர்நாடக முதல்வர் சீதாராமையா குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீதாராமையா அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்காரு? கர்நாடகா. சீதாராமையா காங்கிரஸ், கர்நாடகா. ஒவ்வொரு மாநிலத்திலோட முக்கியமாக நம்ம சதன் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பதவியேற்ற 27 நாட்களில் பிரான்ஸ் பிரதமர் ராஜினாமா. எழுதி வச்சுங்க. பிரான்ஸோட பிரதமர் பிரான்ஸ் பிரதமராக பொறுப்பேற்ற 27 நாட்களில் அந்த பதவியை செபாஸ்டியன் லெகார்னோ. யாருங்க பிரான்ஸோட பிரதமர்? செபாஸ்டியன் லெகார்னோ. ஸோ பிரிட்டனில் மசூதிக்கு தீ வச்சிருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து போர் நிறுத்த திட்டம். எகிப்தில் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் எகிப்தில் பேசுகிறாங்க. ஈஜிப்டில் 3 நாட்களுக்கு பிறகு கூண்டுக்கு திரும்பியது வண்டலூர் சிங்கம். சொன்னா 3 நாள் ஊர் சுற்றிட்டு தான் வந்திருக்கு. சரியா? ஸோ யானை பாகன்களுக்கான தனி கிராமம். ஸோ அக்டோபர் 16 முதல் 20,378 பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லிட்டு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர். எழுதிக்குங்க. யாரு சார் அப்படின்னு கேட்டா யாரு? சிவசங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் தான் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர். டிரான்ஸ்போர்ட், மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். 89,000 ஒரு பவுனு. 89,000 வெறும் தங்கம் மட்டும். ரா கோல்டுங்கிறது 89,000. அப்பனா நீங்க ஒரு பவுன் வாங்கணும்னா 1 லட்சம் ரூபாய் கையில் வச்சிருக்கணும். 1 லட்சம் ரூபாய். இந்த 3 வருஷத்துக்குள்ள லாஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ள டபுள் ஆயிருக்குங்க. 5,000 இருந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. 5,000 இருந்துச்சு. அப்படியே இப்போ 10,000 போயிருக்கு. 11,000 வரைக்கும் வந்துருச்சு. இந்த 3 வருஷத்துக்குள்ள டபுள் ஆயிருக்கு. கோல்டு இந்த மாதிரி டபுள் ஆனது பெரிய விஷயம். எப்பவுமே கோல்டு இந்த மாதிரி 3 இயர்ஸ்ல டபுள் ஆன வரலாறே கிடையாது. பயங்கரமாக இருக்கு. ஒரு 50 பவுன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க 50 லட்சத்துக்கு சொந்தக்காரங்க. 50 பவுன் இருந்துச்சுன்னா 50 லட்சம். இப்போ லட்சம் எல்லாம் மதிப்பெல்லாம் போச்சு. எப்படிதானே? லட்சம்ன்றதுலாம் மதிப்பே இல்லை போச்சு. ஒரு பவுனே ₹1,00,000. ஸோ அந்த மாதிரி வெளியில் போகும்போது வைக்கும்போதெல்லாம் கவனமாக போகணும். ஏன்னா ஒரே அதுதான் 1 லட்சம். ஒரு பவுன் எடுத்தானாவே ₹1,00,000. அப்படிதானே? ஒரு பவுன் எடுத்தாவே ₹1,00,000 அப்படிங்கிற போது கவனமாக இருக்கணும். ஸோ இப்போலாம் வந்து அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அதை நீங்கள் அசட்டை வேணால் அதை வச்சுக்கலாம். ஆடம்பரத்துக்குன்றப்ப நீங்கள் ஸோ இந்த மாதிரி நகைகள் போட்டுக்கலாம். ஆடம்பரத்துக்கு போடுறது அதை விட நம்ம நார்மல் இது என்ன சொல்கிறேன், இந்த பியூர் கோல்டை விட நார்மல் கோல்டுன்றதுலாம் இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது ஆபரணத்துக்காக எடுக்கக்கூடியதுங்கிறது வந்து ஏன்னா நமக்கு உசுறு முக்கியம் இல்லை. இல்லைனாலும் நம்ம கூட அது தங்கம் இல்லைடா, அது வந்து என்ன சொல்கிறது, கவரிங்டான்னு சொன்னாவே நீங்கள்லாம் எதுக்கு கவரிங்கை போட்டுட்டு வெளியில் வரேன்னு சொல்லிட்டு மூஞ்சியில் குத்திட்டு போகிறாங்க. நம்ம பாரி நகரில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா சொன்னாங்க. சரியா? அப்படி ஒரு நகரம் நீங்களாம் ஏன் உசுரோட வெளியில் நடமாடி இருக்கிற கவரிங்கை போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ கவனமாக இருங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம். ஆவரேஜ் நேற்றுக்கு எத்தனை சம்ஸ் பார்த்தோம்? 15 12 சம்ஸ் பார்த்தோம். கன்டினியூ பண்ணிக்கலாம்.